மத்திய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால் நமக்கான பணமும் இன்னமும் தரலை. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டுறாங்க. நாம் கேட்குறது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். ஏங்க, நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிங்கிறது அதிமுகவுக்கு தான் அந்த அந்தஸ்து உண்டு, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். We are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி வரிசை வரும். வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஒரு பிரகடனத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசால் முன்னெடுக்கப்படும் மொழி திணிப்பு, இன்னொன்று தொகுதி மறுவரையறை என்கிற பெயரில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி ஒதுக்கீடு எண்ணிக்கை அமைந்துவிட்டால் தென்னிந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாரதூரமான ஆபத்தை, எதிர்கால ஆபத்தை எதிர்கொள்ள சமரசமின்றி போராட வேண்டும் என்பது அவர் விடுத்த அழைப்பு. அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்கப் போவதாக அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. ஒன்றுபட்டு போராடுவதற்கு தமிழ்நாடு தயாராகிறதா என்பது ஒரு முழக்கம். அந்த போராட்டத்துக்கு ஒன்றிய அரசு எப்படி ஈடு கொடுக்கப் போகிறது என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, எதிர்க்கட்சி அரசியலில் தமிழ்நாட்டின் முதன்மையான எதிர்க்கட்சி எது? தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி முதலிடத்தில் இருக்கிறது என்றால் 2ஆம் இடம் யாருக்கு? எதிர்க்கட்சியில் முதன்மை யார்? யார் ஆளுங்கட்சிக்கான மாற்று என்கிற ஒரு அரசியல் விவாதம் தாவேகா தலைவர் திரு விஜய் பேசியதற்கு பிறகு சூடுபிடித்திருக்கிறது. முதல் முறையாக அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பதிலடி தந்திருக்கிறார். இது சார்ந்தும் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள், பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஷெல்வி அவர்கள், உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நேராக உங்கள் பஞ்சாயத்துக்கே வந்துடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரெஸ்பான்ஸும் அசர்ட்டிவ்னஸும், நாங்கள் தான் எதிர்க்கட்சி, ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறது தாவேகாவுக்கான பதில் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது. அது சரியா? அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே விவாதங்கள் இதை ஒட்டி நிறைய கேள்விகள் வருது. நான் இந்த இடத்தில் வைத்து வெளிப்படையாக ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ணுறேன், நாங்கள் அரசியலுக்கு வந்தது, ஒரு தலைவரை நம்பி இந்த இளைஞர்கள் அரசியல் மயமாகி பொலிட்டிசைஸ் ஆகி அரசியலுக்கு வந்தது யாரோ ஒருவரோடு அந்த இலக்கு என்பது ஒரு கூட்டு மட்டும் கிடையாது. மக்கள் விரோத ஆட்சியை நாங்கள் அதற்கு எதிராக வைக்க வேண்டிய வேட்டு தான் எங்களுடைய இலக்கு. மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, பாலிசியிலும் சரி, எங்களுக்கு யார் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமி யார், பாலிசி எனிமி யாரெல்லாம் டிக்ளேர் பண்ணி வரும். அப்போ கூட்டணி இல்லையா? கொள்கை விளக்க எழுச்சி மாநாட்டில் அது தலைவர் சொன்ன மாதிரி, எஸ், ஒத்த கருத்துடையவங்க வரீங்களா,
கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு. சரி, கூட்டணி சேர்வதால் நன்மையா தீமையா? ஒரு கட்சி 2 கட்சி 3 கட்சி சேருவது கூட்டணிக்கு அது வந்து ஒரு நல்ல சக்தி. ஆனால் அதில் யார் தலைமைன்னு பார்க்கிற பொழுது தாவேகா தான் அதனுடைய முதன்மை சக்தி. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாவேகா தலைமையில் கூட்டணி 100%. ஓகே. 234 தொகுதிகள்லையும் ஏன் பார்த்து பார்த்து நேர்காணல் செய்து மாவட்ட செயலாளர், ஒன்றியம், செயற்குழு எல்லாம் பார்த்து போடுறோம்னா அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் நடைபோடுறோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு முன்னாடியும் கடந்த கால வரலாற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது பாரம்பரியமான ரொம்ப நாட்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கலாம். எந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக வந்தாலும், எந்த கட்சி செயல்பாட்டில் இருந்தாலும், ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சி, மீதி எல்லாமே எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். மக்கள் எங்களுக்கு கடந்த தேர்தலில் வாக்களித்து அங்கீகரித்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக எங்களைத்தான் அமர்த்தி இருக்கிறாங்க. உங்கள் மேடையில் சொல்கிறீங்க இன்னும் 62 வாரம் இருக்குது தேர்தலுக்கு, 62 வாரமும் திரு விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர்ன்றீங்க. அவர்கள் மக்கள் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்காங்க, தேர்தல் வரும்போது நாங்கள் ஆளுங்கட்சி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. அதான் அந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா என்ற ஒரு கட்சி உதயமாகல, நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் 30 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக அன்றைய ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறி இருக்கு. ஓகே. ஆனால் இனி வரும் தேர்தலை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, எங்களுடைய செயல் திட்டத்தோடு ஒத்த கருத்துடைய ஒத்த அலரிசை உள்ள அந்த சக்திகளோடு இணைந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகார பகிர்விற்கும் ஓப்பனாக இருக்கிறோன்னு எங்களுடைய தலைமை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ அதில் அலைன் ஆறவங்களோடு சேர்த்து தான் காலத்தின் தேவை கருதி தான் கூட்டணியே. மற்றபடி தனிப்பெரும் சக்தியாக, முதன்மை சக்தியாக எங்களுடைய பாலிசி, எங்களுடைய செயற்குழுவினுடைய கனவு திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு உயர்ந்த தலைமையை நிறுவுவதற்காக தான் நாங்கள் களமாடி கொண்டிருப்போம் என்பதை தெளிவாக நான் உடைச்சிடுறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒருவேளை அங்கே போகிறாங்க, எங்களுக்கு யார் மீதும் சாஃப்ட் கார்னரே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், நாங்கள் தான் முதன்மை சக்தி. இதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து டிவிகே. எஸ். ஒரு இளைஞர்கள் கவனிக்கிற, இளைஞர்கள் திரும்பி பார்க்கிற ஒரு ஹீரோ, அவர் மக்களால் விரும்பப்படுறவர் வந்ததுனால அதற்கு ஒரு கவனம் கூடுதலாக கிடைச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து ஊசலாட்டம் இல்லை, தனித்து போட்டி, விஜயை முதலமைச்சராக்குவதுதான் எங்கள் இலக்கு, அதற்கு யார் கூட வர்றாங்களோ சேர்த்து கொள்வோம்னு சொல்கிறீங்க. எஸ். ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிகழ்த்தின அரசியல் உரை, அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன நாளில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறார், எங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆன்மீக அரசியல் தான் என்னுடைய பாதை, யார் எதிரின்லாம் ரொம்ப ஒரு காரசாரமான ஒரு டிக்ளரேஷன். நீங்கள் வந்து இதுவரையிலும் பாஜகவையோ காங்கிரஸையோ தேசிய அளவில், தமிழ்நாட்டில் திமுகவையோ அதிமுகவையோ ஸ்ட்ரைட்டாக எதிர்க்கலை. நீங்கள் வந்து திமுகவை சொல்லும்போது கூட மறைபொருளாக தான் விமர்சிக்கிறீங்க, பிஜேபியை விமர்சிக்கும் போதும் ஒரு சாஃப்டாக தான் விமர்சிக்கிறீங்க, ஏடிஎம்கேவை அவங்க 10 ஆண்டுகள் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்திருக்கிறாங்க ஒரே ஸ்ட்ரெச்சில், ஆனால் அவங்கள விமர்சிக்கவே இல்லை. இந்த விமர்சனங்கள் உங்கள் மேலே தொடர்ந்து வர்றதுனால, ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதுனால இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கொஷன் இருக்கு. இன்னும் கிளாரிட்டி தரேன். இப்போ பாஜகவினுடைய கோர் அஜெண்டா என்னன்னா அகண்ட பாரதம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோர் அஜெண்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சாதி மதம் பாலினத்தில் கூட சமத்துவம் கோர்றோம். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பேச்சை கிளியர் பண்ணிட்டு வரேன். அவர்கள் கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை கடுமையாக கட்சின்னு ஒன்று உருவாவதற்கு முன்பு, அனுமதி வர்றதற்கு முன்பே அதை எதிர்த்தது தமிழக வெற்றி கழகம். இந்த பக்கம் கொள்கை பரப்பு இணை செயலர் தாகிரா, உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய இணை செயலாளர் யாஸ்மின், மாவட்ட செயலாளர் ஒரு இஸ்லாமிய பெண்மணியை போட்டது, எல்லா வகையிலும் ஆன் தி ஃபேஸ் சொல்லிட்டோம். கொள்கை ரீதியாகவே அவர்களுக்கும் எங்களுக்கும் எதிரி, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களோட கூட்டணி கிடையாது. இந்த பக்கம் திமுக அந்த கொள்கையை உருவாக்கியது தென்னாட்டின் பெருநாச்சா பேரறிஞர் அண்ணா. அந்த கொள்கையில் வளர்ந்து இன்னைக்கு அதனுடைய பயனாளர்களாக இருக்கக்கூடியவங்க எங்களுடைய அரசியல் எதிரிங்கிறதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பொருத்தப்பாடை வேற யாருக்குமே பொருத்த முடியாது. இப்போ இதுக்குள்ளார வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ இதுக்குள்ள வந்து விடுதலை சிறுத்தைகளோ வராது. ஸோ இது பைனரி, இந்த 2 பேர் தான் எங்களுடைய எதிரி. குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் எதிரி நாங்க சொல்லிட்டோம். இப்போ அதிகாரத்தில் தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னாலே விசிகாவோ பாமகவோ ரூல்ட் அவுட். உங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்த 2 கட்சி, ஒன்னு ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆளும் கட்சி, இவங்க 2 பேரும் தான் இன்னொருத்தங்க தலைமையில கூட்டணிக்கு போக மாட்டாங்க. இல்ல கூட்டணியை சொல்லல, எங்களுடைய எதிரிகள் யாருன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள். ஓகே. அந்த பவர் பாலிடிக்ஸ்ல யார் இன்னைக்கு பவர்ல இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்றோம். இப்போ இந்த அரசியல் பண்ணுகிற போது இப்போ 67 எலெக்ஷன் நம்ம பார்க்கிற பொழுது கூட, திரும்பி பார்க்கிற பொழுது காங்கிரஸ் தனித்து தான் நின்றது. காங்கிரஸை எதிர்த்து திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைத்தார்கள். அதுல வந்து சுதந்திர கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக்னு ஒரு பெரிய கூட்டணியில் எல்லா சக்தியும் இருந்தது. ஆனால் அதற்கு தலைமை தாங்கியது திமுக என்றது தான் ஒரு முதன்மை சக்தி. இன்னும் சொல்ல போனால் ராஜாஜி பல பதவிகளை
இருந்தவர் ராஜாஜி அவரை இருந்தார், உள்ள காகிதங்கள். ஆமா அவர் உள்ள வச்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை கூட முதல்வர் ஆகாதவர், ஆனா அவர் அந்த தலைமையை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தார். சோ இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனையும் நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். இப்ப வரக்கூடிய நிலைமையில 2026ல தாவேகா எந்த கட்சிக்கும் சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல, முதன்மை சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். ஓகே, திரு தமிழ்மணி, ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டை தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர் பொது வெளியில முன்வைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோ இதுவரையிலையும் தாவேகா சார்ந்து எந்த விமர்சனங்களையும் அவங்க முன்வைக்கல, அப்படியான தேவையும் எழலை. ஏன்னா அதிமுகவை நோக்கி எந்த அம்பும் இந்த சைட்லேருந்து வரல. நான் இன்னைக்கு சொல்கிறது, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அண்ணாமலை போட்டியிட்டார், பிஜேபி தான் பிரதான எதிர்க்கட்சின்னு அவங்க முன்மொழியாங்க. அப்போ சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி வந்தது. இப்போது தாவேகா அந்த ஸ்பேஸை எய்ம் பண்ணி பேசுறதுனால கிளாரிஃபை பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு லைன் எடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா சார்? திரு விஜய் இன்னும் அரசியல்வாதியாகவே மாறலை. ஒரு சொகுசை விரும்புகிற நடிகராக இருக்கிறார். ஒரு எல்எல்ஆர் வச்சிருக்கார் அரசியலில். அரசியல்வாதியாக வரட்டும். நேற்று அவங்களே என்ன பேசுகிறாங்க, இனிமேல் விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக பேச ஆரம்பிப்பார். நான் அல்ல, அவங்க மாநாட்டில் பேசப்பட்டது. தளபதி விஜய் கூடிய விரைவில் தலைவர் விஜயாக மாறுவார். நான் பேசலை. அதனால் அவரே என்ன பேசுகிறாரு, திரு விஜய்க்கு என்ன பேசணும்னு கூட தெரியல. இது பண்ணையார் கட்சி அல்ல, எங்கள் கட்சி. இவர் பனையூர் பண்ணையார், இவரு தான் அந்த பண்ணையில் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. வேறு எந்த கட்சியும் பண்ணை வீடு இருக்குது பல கட்சிகளுக்கு. ஆனால் கட்சியினுடைய அட்ரஸ்ங்கிறது, கட்சி கூட்டங்கள்ங்கிறது பனையூரில் நடக்குது. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்க தயாராக இருக்கேன். ஒவ்வொரு கட்சி ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிற, வந்துவிட்டதாகவே ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சிக்கு ஒரு ஆபீஸு எங்கே இருக்குது முதல்ல சின்ன, அப்புறம் வரட்டும். நான் தான் அரசியலுக்கு வேற இன்னும் வரலன்னு சொல்றதுக்கு வந்துட்டாங்க. இரவு பாடசாலை தொடங்குறாங்க. திருமண பக்கம்லாம் தமிழ்நாட்டில் எந்த திசைக்கு போனாலும் விஜய் கட்சிக்கான கொடிகள் இருக்கு. மாவட்ட செயலாளர்களை போட்டாங்க. இன்னமும் அவங்கள ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த ஃபோர்ஸோட வீச்சு என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னமும் நீங்க அவங்கள ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி டிஸ்மிஸ் பண்றீங்களா உங்ககிட்ட? இனி மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக பேச ஆரம்பிப்பார். தளபதி தலைவராக மாறும். நான் அல்ல. அந்த மாநாட்டில் அவரை உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்றார், நான் பண்ணையார் கட்சி நடத்தவில்லை. அவர் தான் நடத்துகிறார் பண்ணையார் கட்சி. எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஆஃபீஸ் இதாக இருக்குது, ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் என் கட்சிக்கு. இது செயலாளர் ரூமு, இது தலைவர் ரூமு, காமிங்க. மற்ற கட்சிகளில் காமிக்க முடியும். அது எனவே அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறலை. முதல்ல அவர் 2 கையை கூப்பி வணக்கம் தெரிவிக்க ஆரம்பிக்கணும். இது அரசியல்வாதியினுடைய அடையாளங்கள். தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஊரில் இருந்தால் இருந்துட்டு போகட்டும், நாம் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், அவர் என்ன சொன்னார், 62 வாரங்களுக்கு 62க்கு பின்னாலையும் 162 262 அவர் எதிர்கட்சியாகத்தான் இருப்பார். எங்கேயாவது 63 ஆயிடுவேன்னு சொன்னாரா? எல்லோருக்கும் ஒரு கதை தெரியும். விந்திய மலை வளர்ந்துக்கிட்டே போச்சான். பக்கத்தில் போய் அகத்தியர் நின்ன உடனே குனிஞ்சு கும்பிட்டுச்சான். அகத்தியர் வாழ்த்தினாரா, என்றென்று இப்படியே இரு. அதனால தான் விந்திய மலை கீழே இருக்குது. பக்கத்தில் போய் இப்போ எடப்பாடி வாழ்த்தினார்னு வச்சுக்கோங்க, அது தொடர்ந்து எதிர்கட்சியாக தான் இருக்கும். அவர் ஆளுங்கட்சியாக இன்னென்ன கொள்கை, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதோ லெக்சர்லாம் கொடுக்குறாரு சார். தயவு செஞ்சு சொல்லுங்கள். இது இப்படி செய்ய போகிறோம், இன்னதை செய்வோம். பொதுவாக பேசுகிறது வேற. ஏழை பங்காளன் இதெல்லாம் சினிமா வசனம் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னது நாங்கள் செய்வோம், இப்படி செய்வோம். அது மாவட்ட செயலாளரை போட்டுட்டாரு. இதெல்லாம் என்ன சார் இருக்கு? சீமான்ட்டு போடாத மாவட்ட செயலாளரா?
அதனால் அவர் இன்னும் அரசியல்வாதியாகவே மாறவில்லை. விமான் மாவட்ட செயலாளரும் விஜய் போடுற மாவட்ட செயலாளரும் ஒன்னா சார்? ஏழை எளியவர்களை பார்த்து போட்டிருக்கிறோம், விளிம்பு நிலை மனிதர்களை பார்த்து போட்டிருக்கிறோம், அரசியல்ல அனுபவம் இல்லாத இளைஞர்களை இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் அவர் சொல்றதை பார்க்கிறோம். ராஜ்மோகன் குறுக்கிட வரும். நீங்க நன்றியில் அல்ல, அரசியல்ல அனுபவம் இல்லாத இளைஞர்கள் நன்றி, அதான் உண்மை. ஓகே, தெளிவு மட்டும். மன்றம் இயக்கமாகி இயக்கம் கட்சியானதை போல மக்கள் தளபதினு அழைக்கப்பட்டவர் இன்னைக்கு தலைவராகி வெற்றி தலைவர். இப்படி பரிணாம வளர்ச்சி தான் அந்த மேடையில் சொல்லப்பட்டது. இனிமேல் தான் பிரச்சனைகள் பேசுவார்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? அது அவருடைய கண்ணோட்டம். இனிமேல் இன்னும் தீவிரமாக நீங்க வழக்கமா சொல்வீங்களா, அது மாதிரிலாம் வருவாங்க. அதாவது ஒரு தெளிவு. அப்புறம் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா, எனக்கு தெரிந்த சென்னையிலேயே பெரியார் மண்ணில் பெரியாரியம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் அஞ்சலி அம்மாள் உட்பட கொள்கை தலைவர்களுக்கு சிலை வைத்து பனையூர்ல ஆஃபீஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. சென்னையில் ஆண்டு விழா நடத்த முயற்சி பண்ணோம், சில காரணங்கள் நடத்த முடியல. அங்கே தான் எங்களுக்கு வசதி கிடைத்தது, அதனால மகாலிபுரத்தில் அதை நடத்தினோம். அப்புறம் விந்தியமலை மேமலையெல்லாம் அண்ணன் சொன்னாங்க, அது அவருடைய கண்ணோட்டம். நான் சொல்வது ஒன்று தான். தற்போது நான் டேட்டா சொல்கிறேன். அர்ச்சனா பட்நாயக் அவர்களின் நினைவு சரியாக இருக்கும்னா 2026 6.25 கோடி சற்றொப்ப வாக்காளர்கள். அதில் புதிய வாக்காளர்கள் 1.16 கோடி சற்றொப்ப. அதாவது 19 வயதிலிருந்து 29 வயது ஓட்டு போடுறவங்க 1 கோடி பேர் சார். புதுசா ஓட்டு போட வரவங்க 1.25 கோடி. இந்த 1.25 கோடி ஓட்டுமே எங்களுக்கு வந்துடும் கூட நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்லல. இந்த 1.25 கோடி புதிய வாக்காளர்களினுடைய நம்பிக்கையை ஈர்க்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா, ஒரு நியூ எமர்ஜிங் பொட்டன்ஷியல் பிளேயரா தான் இருப்பாங்க. இதை நம்ம வேலிடேட் பண்ணோம். நான் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் இன்னும் கூட எப்படி போறேன், நியூட்ரல் ஓட்டர்ஸ், ரசிகர்களை நான் 62 வாரத்துக்கு பிறகு நீங்க எதிர்க்கட்சியா தான் இருக்க முடியுங்கிறாரு. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் ரசிகர்கள் கூட தொண்டர்கள் கூட பண்ண, முதல்ல நியூட்ரல் ஓட்டர்ஸ் பெண்கள், அதுக்கப்புறம் ரசிகர்கள், அதுக்கப்புறம் தொண்டர்கள் வச்சு பார்க்குறேன். அவர்கள் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கூட ஒரு புதிய சக்திக்கு எமர்ஜிங் பிளேயருக்கு தான் அங்கே ஒரு எட்ஜ் இருக்கு. கன்சிடரிங் டேட்டா, இப்போ லேட்டஸ்டா வந்த 3 கருத்து கணிப்புகள்ல அவங்க க்ளோஸ் டு நெக் இருக்காங்க பிரதான எதிர்க்கட்சி. இது எதுவுமே நான் சொல்ல சார், எல்லாமே சயின்டிபிக் டேட்டா டிஜிட்டல்ல இருக்கு, நீங்க வேலிடேட் பண்ணலாம். இதெல்லாம் அதிமுக வாக்கு வங்கியும் தாவேகா வாக்கு வங்கியும் சம அளவுல இருக்குன்றீங்க. கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. டேட்டா இப்ப வரக்கூடிய ஓட்டர்ஸ் உடைய லிஸ்ட் சொல்லுது, புதிய வாக்காளர்களுடைய பட்டியல் சொல்லுது. அப்புறம் எந்த வகையில சார் நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? இத ஒரு அதாவது நீங்க அவருடைய அவருடைய அப்சர்வேஷனை நீங்க ஏற்றுக்கொள்ளல. நான் மற்ற 3 விருந்தினருடைய கருத்தை கேட்டுறேன். ஆர்கே 3 விஷயத்தை பத்தி பேசணும். இப்பவே எலெக்ஷன் தமிழ்நாடு அரசியல்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சா, ரொம்ப டூ ஏர்லி பீக்கு போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. ஒன்று இந்த டிஸ்பியூட், நம்பர் 2 யார் உண்மையான அப்போசிஷன் அப்படின்ற இன்றைய டெவலப்மெண்ட். இன்னொன்று முதலமைச்சரோட காலையில் வெளியிட்ட ஒரு கால், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் ஆன் டீலிமிட்டேஷன் அண்ட் ஹிந்தி இம்போசிஷன். உங்கள் வியூ? முதல் கட்டமாக நான் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதை தாண்டி நிச்சயமாக நாம் அனைவரும் வெல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களையும் நியாயம் இருக்கிறது, அதனால் அந்த நியாயம் வெல்லும். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றாலும் சரி, வேறு எங்கு சென்றாலும் சரி, நாம் நிச்சயமாக வெல்வோம். அதற்கு சான்றாக தான் நீங்கள் எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நபர்கள், அது பேர் தெரியாத ஊர் தெரியாத நபர்கள், மைத்திலி பேசுகின்ற நபர்கள், பிரிஜ்பாஷா பேசுகின்ற நபர்கள், போஜ்புரி பேசுகின்ற நபர்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆமாம், தமிழக பேர் தெரிந்தவர், பேர் தெரியாதவங்க இல்ல, உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள், வீர் சங்வி மாதிரி இருக்கக்கூடியவங்க, ராணா அயூப் மாதிரியானவங்க கூட அதை என்டார்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்ற சாமானியன் கூட போடுறாங்க. சாமானியன் கூட அங்க என்ன சொல்றதுன்னா, இவர் சொல்றது கரெக்டா இருக்கிறது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவராக இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். இந்த ஒரு முன்னெடுப்பு அனைத்து மாநிலங்களும் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இன்னைக்கு கர்நாடகாவில் வருது, பாக்கி இருக்கிற ஊர்களில் வருது. முந்தானேத்து தெலுங்கானாவில் தெலுங்கு கம்பல்சரி சப்ஜெக்டாக சிபிஎஸ்சியில் கற்பிக்க வேண்டும் என்பது 9th கிளாஸ் 9th கிளாஸ் 10க்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி பல ஊர்கள் அந்த முன்னெடுப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. கேரளாலையும் இதற்கான சலசலப்புகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக விஜய்க்கு ஒரே ஒரு சான்ஸ் தானுங்க இருக்குது. 2026ங்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். இப்போது நாம் என்ன சொன்னாலும் அது ஒரு கல்ட்டு அளவில் இவர்கள் எதிர்ப்பது, டிவிக்கு ஆளுகிறாலும் சரி, பாக்கி யாராலும் சரி, இல்லை எல்லாம் கரெக்டாக தான் நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் தவறில்லை என்று எதிர்ப்பதும். இந்த 1.25 கோடி ஓட்டர்கள் நியூ ஓட்டர்ஸ் வர்றாங்க. இதில் திமுகவில் யாருமே கிடையாதா?
இல்லை காங்கிரஸில் யாருமே கிடையாது, பாஜகவுக்கு யாருமே கிடையாதான்னு கேட்குறேன். பாஜக அண்ணாமலைக்கு ஒரு படையே இருக்குங்க. தமிழ்நாடு பொறுத்தவரை நிச்சயமாக இளைஞர்களுடைய ஒரு படை அண்ணாமலைக்கு இருக்குது. சீமானுக்கு நிச்சயமாக ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது. அதே மாதிரி திமுகவுக்கும் ஒரு ஃபாலோயிங் இருக்குது. எவ்வளோ இளைஞர்களை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஏன் ஐ பரந்தாமனுக்கு ஃபாலோயிங் கிடையாதா? நமக்கு கூட இருக்கின்ற எவ்வளோ நம்ம ஷெல்பிக்கு ஃபாலோயிங் கிடையாதுன்னு கேட்குறேன். ஷெல்பிக்கு ஒரு பெரிய படையே இருக்கிறதே. அவர் என்ன வீடியோ போட்டாலும் ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஜோதிட நாட்டம்லாம் வயதானவங்க. அதெல்லாம் அவர் பேசுறது வந்து 18 to 25 1.25 கோடி பாப்புலேஷன் அவர் சொல்றாரு. நீங்க வந்து மீதி இருக்கிற 6 கோடி பாப்புலேஷனுக்கு நீங்க சொல்றீங்க. இல்ல இளைஞர் பாப்புலேஷன் கூட இப்போ கோயம்புத்தூர்லயே பார்த்தா ஒரு சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபாலோயிங் கிடையாதா? ஒரு அண்ணாமலைக்கு ஒரு ஃபாலோயிங் கிடையாது. திமுகலேயே எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் டிஆர்பிக்கு ஒரு ஃபாலோயிங் கிடையாதா? இந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 1.25 கோடிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரே கட்சிக்கு போற வாக்குகள் கிடையாது. அப்போ 1.25 கோடி ஒரு அக்கவுண்ட்ல எழுத முடியாதுன்றீங்க, அது மல்டிபிள் அக்கவுண்ட்ல எழுதுன்றீங்க. ஆனா மேஜர் ஷேர் விஜய்க்கு வரும் அப்படின்றது ராஜ்மோகன் சொல்ற ஆர்கியூமெண்ட். நான் இன்னொன்னு உங்களை கேட்கிறேன். உள்துறை அமைச்சர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டாரு, எனவே இந்த பிரச்சனையை விடுங்க, ஏன் நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு பிஜேபி கேட்குது, திரு அண்ணாமலை கேட்கிறார். ஆனா அவர் பேச்சை ஏத்துக்க முடியாது, நம்புற மாதிரி இல்லைன்னு சித்தராமையா சொல்றாரு. எங்களுதை குறைச்சிருவீங்க, குறைக்க மாட்டோன்றது உண்மைதான், 39 கீழே போகாதுன்னு சொல்றீங்க, சரி, ஆனா இந்தி ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஏத்துவீங்க அதை சொல்லுங்க, அதை சொல்லாம நீங்க மழுப்புறீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். ஏன் உள்துறை அமைச்சருடைய வார்த்தையை ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்கொள்ள தமிழ்நாடோ தென்னிந்தியாவோ தயாரா இல்லை? கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க? அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் தான். இப்போ முதல் இவர் அமித்ஷா பேசின உடனேயே வந்து தமிழகத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மற்ற இருக்கிற மாநிலங்கள்ல இருந்தால் ரெஸ்பான்ஸ் வருகிறது. அதுவும் குறிப்பாக கர்நாடகத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சொல்றது தவறுன்னு கூறுகிறார்கள். ஸ்டேஜ்லேயே ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அமித்ஷா பேசுறாரு, ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு, அண்ணாமலை எந்திரிச்சு சென்று சதவீத அடிப்படையில்னா இது ஒரு இது அதில் இருந்து சேர்க்கிறாரு. இந்த அளவுக்கு அங்கேயே குழப்பம் இருக்கு, ஸ்டேஜ்லேயே குழப்பம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவில் நமக்கு மிக தெளிவாக தெரியும், பாப்புலேஷன் அடிப்படை இல்லை என்றால் வேற ஒரு அடிப்படையும் கிடையாது. 2026 வந்து இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைங்க. 84வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தில் வந்து 25 வருஷம் தான் நீங்கள் வந்து தள்ளி வச்சிருக்கீங்க. 2026 வரையறை செய்யத்தான் வேண்டும். இது சரத்து ஒன்று. ரெண்டாவதாக நீங்கள் சென்சஸ் எடுக்காமல் இதை வந்து டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ தள்ளி வைப்போம் என்ற அந்த ஒரு உறுதி தான் நமக்கு தேவைப்பட்டது. அந்த உறுதி அவர் தரல. அவர் என்ன சொல்றாருன்னா குறையாதுன்னு மட்டும் சொல்றாரே தவிர அதை தாண்டி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போ 370 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரோ, அதாவது அமித்ஷா வர்றாரு, ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறாரு, யாருக்குமே கிடையாதுங்க. பாராளுமன்றத்தில் யாருக்குமே அந்த நகல் கொடுக்கவில்லை, அந்த பில் காப்பி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு படிக்கிறாரு, 2 மணி நேரத்தில் அது பாஸ் பண்றாங்க, யாருக்குமே கிடைக்கல. அதனுடைய அந்த விவாதமே நடக்கவில்லை. 370 அப்ரோகேஷன் தலைக்கு மேல ஒரு கத்தி இருக்கு, எப்பனாலும் அது நம்ம தலை மேல வந்து விழும், தலைய கொய்யும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நைட்டு 11 மணிக்கு பண்ணலாங்க. நைட்டு 11 மணிக்கு வந்து பாராளுமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்குல்ல, ஏறத்தாழ ஒரு 12 மணி மட்டும் போயிட்டு இருக்கோம். 11 மணிக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு 10 பேர் இருப்பாங்க மொத்தமாக லோக்சபாவில், 20 பேர் இருப்பாங்க ராஜ்யசபாவில், மொத்தமாக இவ்வளோதான் இருப்பாங்க. டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர்களை நம்ப முடியாது. பாராளுமன்ற நடவடிக்கையை வைத்து பார்க்கும்போது இவர்களை நம்ப முடியாது என்றதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஓகே, நம்ப முடியாது அப்படின்றது பாயிண்ட். ஷெல்வி, உங்களுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னா போராடுறது யாரை எழுத்துனா உங்களை எழுத்து, பிஜேபி எழுத்து, பிஜேபி அரசாங்கத்தை எழுத்து. வெல்லும்ன்றது உங்களை வீழ்த்தி உங்களை பணியை வைத்து சம்மதிக்க வச்சு வெல்லும் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாங்க. இன்னொன்று, நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் பிஜேபி வளர்ந்துருச்சு, ஏடிஎம்கே இடத்த நாங்கள் பிடிச்சிட்டோம், நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு பேசியிருந்தீங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பிளேயர் வந்திருக்கிறாங்க. இப்போ சூடு ஆகிடுச்சு களம். முதல்ல தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் சொல்ல வேண்டிய பதிலில் ராதாகிருஷ்ணனே சொல்லிட்டாரு, அண்ணாமலைக்குன்னு பெரிய ஒரு ஃபாலோவர் இருக்காருன்னு. தமிழ்நாட்டில் இத்தனை வருஷத்தில், இப்போ 4 வருஷத்தில் எதிர்கட்சியாக யார் இருந்தாங்கன்றது தெரியும். தலைவருடைய அண்ணாமலை குரலை தவிர வேறு எந்த குரலும் கேட்டதாகவே நீங்களே உங்கள் நியூஸ்லேயே கிடையாது. இன்றைக்கி வந்து முதலமைச்சரே சொல்கிறாரு, எல்லாத்திற்கும் பிஜேபிக்கு தான் எங்களுக்கு ஒரே ஒரு எதிரின்றாரு. ஸோ எல்லா லெவல்லையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் ஆக்ரோஷமாகவும்
எத்தனை கேஸுகள் ஏடிஎம்கே மேலே இருக்குது, எங்கள் கேஸ் எவ்வளோ இருக்குன்னு போலீஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். அதாவது என்னென்னா அரசியல் வழக்குகள் உடனே வக்கீல் வந்து வேறு ஏதாவது தேடுவார். நான் என்ன சொல்கிறேன், அரசியல் வழக்குகளை இவ்வளவு கேவியட் போட்டு பேச வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரு இதுக்காக இவங்க ஏடிஎம்கே மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, எங்கள் பேர் மேலே எவ்வளோ கேஸ் கேட்கல, மொத்த கேஸ் இவங்க கட்சியில் வந்து என்ரோல் ஆகிட்டாங்க. அதாவது அது வந்து எல்லா லிஸ்ட்டும் எடுத்தோன்னு வச்சுங்களேன், எல்லா லிஸ்ட்டும் எங்ககிட்டயும் இருக்கு. நான் சொல்கிறேன், எந்த கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போ மாவட்ட செயலாளர் கலெக்டர்கிட்ட பற்றி பேசின ஆடியோலாம் இருக்குது. ஸோ உங்கள் மாவட்ட செயலாளருடைய நிலைமையிலேருந்து எல்லாமே பேசலாம். ஸோ இதெல்லாம் வந்து வேறு மாதிரி டைவர்ஷன் ஆகிடும். தமிழ்நாட்டில் எங்களுக்கு தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சின்றது தான் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இன்றைக்கி இருக்குது, என்றைக்கும் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் எங்களுடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி தான் எங்களுடன் கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் தான் நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக நாங்கள் தான் வருவோம். அதுதான் எங்களுடைய ஏம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போகிறோம். இந்தியாவில் வந்து முதல்ல எங்களை ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளோ கேலி கிண்டல்லாம் இருந்தது, எல்லா லெவல்லையும் இருந்தோம். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ 3வது தடையாக நாங்கள் தான் வந்திருக்கிறோம். அண்ணா ராதாகிருஷ்ணன் அண்ணன் சொன்னார், யாருமே 10 பேர் கூட இல்லை பார்லிமெண்ட்டில், யார் சார் வர வேணான்னாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து டெய்லி வந்து அமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டும் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும்னு இருக்குது. அது இல்லாத யாருமே வந்து எடுத்த உடனே டீயாத்திர முடியாது. எல்லாமே வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே சர்க்குலேஷன் போகும். ஹைகோர்ட்டில் எப்படி ஜட்ஜுங்களுக்கு கேஸ் வர்றதுக்கு முன்னாடி 370 வந்தப்போ அப்படி முத நாள் கொடுக்கல. காலையில் பார்லிமெண்ட் நடக்கும்போது முத நாள் வந்து லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் கொடுக்குறதுல அவங்க கொடுக்கல, திடீரென்று தடாலடியாக அறிவித்து கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ விழித்து கொண்டு இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி யாரும் பேசலை, யூனியன் கவர்மெண்ட் ப்ரொபோசல் சொல்லலைன்னா கூட எப்போது வேண்டுமானாலும் செய்து அப்படின்ற ஒரு அச்சம் தமிழ்நாட்டை சூழுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எம்பி தொகுதி பிரிக்கிறதெல்லாம் வந்து காங்கிரஸ் காலத்திலே வந்து கொண்டு வந்த விஷயங்க, அமல்மெண்ட். இது இப்போ வந்து பிஜேபி ஏதோ கொண்டு வந்த மாதிரியே எல்லாமே பேசுகிறாங்க. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எதுவாக இருந்தாலும் இப்போ 370 கொண்டு வந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு. ஸோ எல்லா லெவல்லையும் நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு வந்து எல்லாமே காங்கிரஸ் முன்மொழிஞ்சது. காங்கிரஸ் ஹிந்தி படிக்கணும். டீலிமிட்டேஷன் ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகு நடக்கிற ஒன்று சார். சட்டப்படியே வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதியை மறுவரையறை செய்கிறது. 71ல் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று வந்துருச்சு. அதுக்கு பிறகு 75 மிசா பீரியடில் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு அக்ரெசிவாக தென்னிந்தியா அதை வந்து ஒன்றிய அரசு சொல்லுதே நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லி அதை அமல்படுத்தினாங்க. அதற்கு பிறகு நடந்த டீலிமிட்டேஷனில் 71 மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு முன்பு உள்ள கணக்கை மட்டும் வச்சுப்போம். ஒருத்தங்க அதிகமாக மக்கள் தொகை அங்கே உருவாயிடுச்சு, இங்கே கட்டுப்படுத்திட்டோம். 2 பேருக்கும் அவங்கவுங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப எம்பிக்கள் அப்படின்னா அநியாயம் நடந்துடும் அப்படின்னு சொன்னப்போ ஏற்றுக்கொண்டு ஃப்ரீஸ் பண்ணாங்க 25 வருஷத்துக்கு, இதில் எந்த சேஞ்சும் வேணான்னு. ஆனால் நம்பர்ஸ் அப்படியே இருந்தது. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா கும்பகோணம்னு ஒரு எம்பி தொகுதி இருந்தது, இப்போ இல்லை. புதுக்கோட்டைன்னு ஒரு எம்பி தொகுதி இருந்தது, இப்போ இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு எம்பி தொகுதி இருந்தது, அதுக்கு பதிலாக திருப்பூர்னு மாறிச்சு. இந்த கரெக்ஷன் நடந்ததே தவிர நம்பர்ஸ் குறையலை. பார்லிமெண்ட்டில் நம்முடைய தலையோட எண்ணிக்கை குறையல. ஆனால் இப்போ மாறிடுமோ, வடக்கு அதிகமாக கொடுத்துருவாங்களோன்ற பயத்தை முதலமைச்சர் கிளப்புறார். அவருக்கு அந்த சந்தேகம் நியாயமானதானே? இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது, மாவட்டங்களை பிரிச்சுங்க. எத்தனை இருந்தது, செங்கல்பட்டு இருந்தது, செங்கல்பட்டுலேருந்து பிரிஞ்சு காஞ்சிபுரம் வந்தது, காஞ்சிபுரத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு இது வருது, உங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் வந்து எங்களுதில் வந்து இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகை ஒரு ஊரில் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சார் எம்பி தொகுதிகளை பிரிக்க முடியும் சார். அதான் சார் இப்போ எங்களுக்கு பயமே, தமிழ்நாடு சொல்கிற பயமே வந்து நீங்கள் நிர்வாக வசதிக்கு புதிய எம்பிக்களை, புதிய ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜை உருவாக்குறீங்க, புதிய மாவட்டங்களை உருவாக்குறீங்க, எஸ்பி ஆஃபீஸை உருவாக்குறீங்க, கமிஷனரேட் உருவாக்குறீங்கன்னா அது வந்து டெவலப்மெண்ட்டு. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் எம்பியை உருவாக்குறோன்னு சொன்னீங்கன்னா யூபிக்கு 80க்கு பதிலாக 160 கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அவ்வளோ இல்லைங்க 52 தான் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ் ஆகிடாதா நமக்கு? ஏங்க இன்ஜஸ்டிஸ் ஆகுறது என்னங்க, இருக்கிற அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிர்வாக வசதிகள் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் பிரிக்கிறச்ச வர்றது தான். இப்போ ஆந்திரா சந்திரபாபு நாயுடு சொன்னார், நிறைய நீங்கள் குழந்தைங்களை பெற்றுக்குங்கன்றாரு. இதுக்காக தான் சொல்றாரு அவரு. எங்க நமக்கு வந்து இப்ப வந்து பணம் தர்றதும் மக்கள் தொகை அடிப்படையிலன்னு மாத்திட்டாங்க, அது ஒரு வெயிட்டேஜ் வச்சுட்டாங்க. அடுத்ததாக இந்த பார்லிமெண்ட்ல நம்மளோட ரெப்ரசன்டேஷன். ஏங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல தானே பணம் தொகை கொடுக்கணும். மக்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க இந்தியாவோட பாலிசியா சொன்னீங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அந்த பாலிசி? அப்படி இல்லைங்க, இந்தியா பிளானிங் அப்படின்ற ஒரு பாலிசியை யூனியன் கவர்மெண்ட் இன்னைக்கு வரையிலும் கைவிடலையே. யூபி ஏற்கனவே பெரிய இதுவாக இருந்து தானங்க 2 ஸ்டேட்டாக பிரிஞ்சுது. யூபி வந்து பீகாரும் சரி
எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருந்தது அந்த காலத்துலேருந்து யூபியில் வந்து எம்பிஸ் வந்து அதிகம் தான். ஓகே, 40 MP இருந்தது. இப்போ நம்ம பேசுகிறோம் அந்த காலத்தில் யூபிக்கு நிர்வாக வசதிக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தானே பிரிக்க முடியும். சரி, எனக்கு என்னன்னா இப்போ தலைப்பு வந்து யார் எதிர்கட்சின்னு விட்டுட்டு ரெண்டும் முக்கியமான ஏற்ற மாதிரி இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டீங்களா? எதிர்கட்சி நீங்கள் தான் பேசிட்டீங்களா? ஆமாம், எதிர்கட்சி நாங்கள் தான், அதில் யாருக்கும் டவுட் கிடையாது. ஓகே, அதாவது ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடணும்னு எல்லா தலைவர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தங்களுடைய பிறந்தநாளில் வந்து மகிழ்ச்சியான செய்தியை வெளிப்படுத்துவது அல்லது கட்சிக்கான விஷயங்களை பேசுவது, விழா கொண்டாட்டங்கள்லாம் அது வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் தன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நாட்டின் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி போராடுவோம், வென்று காட்டுவோம் என்ற அறைகூவல் விடுப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். இதிலிருந்து என்ன நினைக்குதுன்னா, இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, கட்சியும் தலைவரும் தமிழ்நாட்டு மக்களையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது, பிரச்சனைகளை எல்லாத்தையுமே ஒதுக்கி பார்க்க முடியாது அப்படிங்கிறத தங்களுடைய அறிக்கையின் மூலமாக இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இவங்க எல்லாம் பேசுனதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, முதல்ல பாரதிய ஜனதா கட்சி கருத்துக்களாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுல மாவட்டங்களை பிரிக்கிறாங்க, எண்ணிக்கைகள் அதிகமாக்குறாங்க, அது இல்லையா அப்போ ஏற்றுக்கலையா அப்படிங்கிறாங்க. மாவட்டங்களை பிரிப்பதற்கும் டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு ஒரு மையமாக வைக்கிறீங்க ஆர்டிக்கல் 82 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில். ஆனால் அதே சமயத்தில் அதே ஒன்றிய அரசு தான் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றின விஷயங்களை முன்னிறுத்துது. அப்போ 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஒன்று மக்கள் தொகையை வச்சு நீங்கள் கணக்கெடுக்கிறீங்க, இன்னொன்று மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகின்றீங்க. இதில் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டை கான்ஸ்டிடியூஷனலாக இதில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கும். அப்போ 1971 மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கை முடிவை ஒன்றிய அரசு எடுக்கப்பட்டதை நாம் இன்னும் கடைபிடித்தது எங்களுடைய தவறா, இல்லை கடைபிடிக்காமல் வந்து ஒன்றிய அரசினுடைய சட்டத்தையோ அல்லது விதிகளையோ மரபுகளையோ மீறி இருக்கிறவங்களுக்கு சலுகை காட்டுதா அப்படிங்கிறது தான் சாதாரண பாமர மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போது 3 பிரச்சனைகள் தமிழ்நாட்டு முன்னாடி இருக்குது. ஒன்று வரி மறுப்பு இருக்குது, நிதி மறுப்பு. இன்னொன்று வந்து உரிமை பறிப்பு இருக்குது. 3வது மொழி திணிப்பு இருக்குது. இந்த 3 பிரச்சனைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முன்னோக்கி இருக்குது. இது இன்னும் காலப்போக்கில் அதிகமாக உருவாகி நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லையை கூட எப்படி ஜம்மு காஷ்மீரை வந்து பிரித்தாங்களோ அது மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டை கூட இவங்க வந்து பைஃபர்கேட் பண்ணி நாட்டினுடைய அரசியல் பொருளாதார அந்த பலத்தை சீர்குலைய செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நோக்கி போகக்கூடிய ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துது. இன்றைக்கி பேசுகிற திரு அமித்ஷா இருக்கட்டும், ஒன்றிய அரசின் சார்பாக பேசக்கூடிய யார் ஒருவரும் அரசியல் சட்டத்தின்பால் பதிலுரை கொடுப்பதற்கு யாராலுமே தயக்கம் காட்டுறாங்க. இல்லை, அவர் தெளிவாக சொல்கிறார் சார். ஒன்று என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு வராமல் தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்குன்றார். டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. இப்போ நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பெண்களுக்கு 33% MP MLA ஒதுக்கினப்போ கூட ஒரு ப்ரீ கண்டிஷன் என்னன்னா 2023 சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. சொல்லும்போது அடுத்த நடக்கக்கூடிய சென்சஸ் நடந்து அந்த சென்சஸின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைச்சிட்டு அதன் அடிப்படையில் 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்குவோம்ன்றது இது நடக்க போகிறது. தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு இருக்காது. இங்கே தான் சார் சந்தேகம் இருக்குது. தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்காதுன்னு சொல்கிறது 543 சீட்டை அப்படியே வைக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு இருக்காதுன்றது 80 இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற யூபி வந்து 140ஆகவும் தமிழ்நாட்டுக்கு 10 இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். பட் எண்ணிக்கைகள் ப்ரொபோர்ஷனேட் வந்து வேறுபடுது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து 543ஆவே வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள் தொகை படி பார்க்க போனால் -8 சீட்டு தமிழ்நாட்டுக்கு குறையுது. இதில் எதை தெளிவுபடுத்துகிறாங்க? அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. -8 சீட்டாக -8 சீட்டுன்றது வந்து ரூல்ட் அவுட். அது உங்க கற்பனை. இல்ல அது யாருமே ரூல்ட் அவுட்னு அதிகாரப்பூர்வமான குரல் வரலையே. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ரூல்ட் அவுட் நாட் ரூல்ட் அவுட் எதுவுமே வெளிப்படுத்தவே சொல்லவே இல்லையா? அமித்ஷாவுடைய கருத்து என்ன, பாதிப்புக்குள்ளாகாதுன்னு எப்படி நம்ம எடுக்க முடியும்? 39 will continue. தமிழ்நாட்டோட நம்பர் 39 will continue. Will the UP will continue with 80? அதை ஏன் கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க? ராஜஸ்தான் இருக்கிறத கண்டினியூ பண்ணுறாங்களா? மகாராஷ்டிரா இருக்கிறத கண்டினியூ பண்ணுவாங்களா? உத்தரப்பிரதேசம் இருக்கிறத கண்டினியூ பண்ணுவாங்க? இதை ஏன் சொல்ல மாட்டாங்க? அப்போது என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு அச்சம் வந்து ஒரு இடத்துலேருந்து வரல, தென்னகத்திலேருந்து பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இல்லை, இதே வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட்டில் இதற்கான ஒரு ஃப்ரீஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது ஏன் சொல்ல தயங்குது? அப்போ என்ன நோக்கம் என்ன? ஸோ வாஜ்பாய் காலத்தில் அந்த நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் வருகிற போது அருண்ஜேட்லி இருந்தார். அது ஒரு கூட்டணி ஆட்சி. 84th amendment. எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு வலிமையான சே இருந்தது. கூட்டணி கட்சிகளும் நிர்பந்திக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க.
அப்போ வந்து ஒரு டீடைல் டெலிபரேஷன்ஸ் இருந்தது. இன்னைக்கு அதற்கான ஸ்கோப் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க வெறும் வந்து கூட்டணி நிர்பந்தம், லேக் ஆஃப் மெஜாரிட்டிங்கிறத விட அது ஒரு ஃபெடரலா பார்க்கணும் நம்ம. அது ஒரு ஃபெடரலா மதிப்பு கொடுத்தாங்க. மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் மாநில கட்சிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க வந்து இந்த முடிவு எடுத்தாங்க. இப்போ இங்கே தான் அந்த டவுட் இருக்கு. அப்போது அந்த ஃபெடரல் சிஸ்டத்தை வந்து தகர்க்கிற முயற்சியில் தான் இவங்க போகிறாங்க. சார் சிம்பிள் சார், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சார். 2 தேர்தலில் தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு சார். ஆனால் வெற்றி பெற்றாலும் கூட இன்றைக்கி இந்த 3வது தேர்தலில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கோர் இந்தி ஸ்டேட்லேயே வந்து இவங்களால் வந்து மெஜாரிட்டி வர முடியாமல் இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது சார். இன்றைக்கி ஒரு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு முட்டு கொடுத்து ஆட்சியை கொடுத்துருக்கு சார். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ நாம் 2 முறை ஆட்சி கொடுத்து 3வது முறை வரும்போதே நம்ம மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியாது. எதிர்காலத்தில் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி அப்படின்று ஒற்றை இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரே கட்சி, ஒரே ஆட்சி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போகக்கூடிய அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துறதுக்காக தான் இப்போ அவங்க வந்து இதை செய்கிறாங்க. அதை நாம் முன்கூட்டியே வந்து கணிச்சு அதை வந்து அரசியல், இது ஒன்றும் தப்பா நினைக்கக்கூடாது, இது ஜோதிட கணக்கு கிடையாது. கணிக்கிறது ஆருடம் இல்லை, மன்னிக்கணும், ஆருடம் இல்லை. ஆனால் இது வந்து அரசியல் சாசன சட்டம். ஸோ அந்த சட்டத்தின்படி எங்களுடைய முதலமைச்சர் இப்போ ஒரு அலாமிங் கொடுத்துருக்கிறார். இந்த அலாமிங்கான வரவேற்பை தென்னகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இழக்குதோ அவங்களாம் இன்றைக்கி கருத்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா பார்க்காம நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரு தடையா இவங்க செய்யறத வந்து எடுத்து சொல்றார் முதலமைச்சர் தான் பார்க்கணும். செல்வி, தமிழ்நாடும் கேரளாவும் தான் இதுல வந்து அதிகமான அளவுல பாதிப்புக்கு ஆளாவாங்க அப்படின்ற ஒன்று. தமிழ்நாடு கேரளாவில் தான் பிஜேபி வளரலை, ரெப்ரசன்டேஷனில் இப்போ இருக்கிற சுரேஷ் கோபி ஒருத்தர். ஸோ நாடாளுமன்றத்தில் எதிர்காலத்துலேயும் தமிழ்நாட்டில் சீட்டு வரலைன்னா பரவாயில்ல, நம்ம ஹிந்தி ஸ்டேட்டில் அதிகப்படுத்தி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட வட இந்தியாவில் அவங்க அதிகப்படுத்துகிறாங்கன்னு ஒரு நோக்கத்தை சந்தேகிக்கிறார் பரந்தாமன். இல்லைங்க, முதல்ல ஒன்றுமே இல்லாத சமயத்திலே -8ன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க. அது இல்லைன்னு ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. யார் பண்ணா? ஆமா சொல்லி இப்போ அதை பற்றி சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை அதை பண்ணி இப்போ டாபிக் யார் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. யார் சொன்னாங்க? அமித் ஷா அடுத்தது 240 சீட் எடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிற நாங்கள் மைனாரிட்டியே இருக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் 95 சீட்டுக்குள்ள இருந்து ஆட்சி பண்ணாங்களா, அப்பெல்லாம் அது வந்து சந்தோஷமா அது நீங்க ஆட்சி பண்ணா இல்லை எம்எல்ஏன்னா நீங்க ஆட்சி பண்ணா அது நாட்டுக்கு பாலும் தேனும். நாங்க பாரதிய ஜனதா கட்சி சரி, இது வரைக்கும் முஸ்லிம்ஸ்க்கோ இல்ல கிறிஸ்டியன்ஸ்க்கோ கடந்த 11 ஆண்டுகள்ல என்ன பிரச்சனை ஆச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க எங்களுக்கு. வக்ஃப் சட்டத்தை திருத்தறதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை என்ன சொல்ல முடியும்? வக்ஃப் சட்டத்தை திருத்தறது மட்டும் இல்ல, அந்த வக்ஃப் சட்டத்தை திருத்ததுக்கான போட்ட கமிட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எக்ஸ்பெல் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு காலகட்டத்தில் நடக்காத விஷயம். அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க வக்கீலா இருக்கீங்க, உங்களுக்கு பாதிப்பு எடுத்தா சுப்ரீம் கோர்ட்டு கதவை தட்ட வேண்டியது. இது என்ன? அது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய கருத்துக்களை பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அவங்க எதிர்குரல் வினையாற்றும் போது நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம், உங்களை எக்ஸ்பெல் பண்ணுவோம், நான் கமிட்டி போட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கமிட்டி போடுறீங்க, ஸ்டேட்ல ஒரு கமிட்டி போடுறீங்க, உங்களுக்கு வேண்டாத கருத்து ஒண்ணு வந்ததுன்னா அதை நீங்க எக்ஸ்பெல் பண்ணுவீங்க. அது போல தான் எங்களுடைய பவர் வந்து ஏற்கனவே பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டின்றது வந்து இவங்க கேட்கறது வந்து எங்க கருத்தை நீங்க நிராகரிச்சிருங்க, ஆனால் நாங்க இந்த சஜஷனை சொன்னோம்ன்றத ரெக்கார்ட் பண்ணுங்கன்றாங்க, டிசென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன், ரெக்கார்ட் பண்றது தான் நீங்க தான் சொல்லிட்டீங்களே. நாங்க என்ன கேட்கறோம், ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியா இருக்கட்டும், எந்த கமிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கிற பவரை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதை பேஸ்ல என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை தான் பண்றாங்க. உலகத்துல எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயம் தானே. நான் என்ன கேட்கறேன், ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்கறது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி யாருடைய ப்ராப்பர்ட்டி? எந்த மக்களுடைய ப்ராப்பர்ட்டி? இந்து சமய அறநிலைத்துறை ப்ராப்பர்ட்டின்றது அரசின் ப்ராப்பர்ட்டி. இந்து சமய அறநிலைத்துறை ப்ராப்பர்ட்டி அரசின் ப்ராப்பர்ட்டி. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி யார் ப்ராப்பர்ட்டி? அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை 3வது நபர்கள் யார் வேணா முடிவெடுக்கலான்ற ஒரு சரத்தை கொண்டு வரும்போது அப்ப வில்லங்கத்தை கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. அப்ப நாட்டுல வந்து இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குறீங்க. நீங்க நார்த் இந்தியாவுல ஃபேஸ் பண்ணி சக்சஸ் பண்றீங்க. நம்ம டீலிமிட்டேஷன் வந்துரும். நம்ம வந்து டீலிமிட்டேஷன் அந்த ஹிந்தி எதிர்க்கட்சி இல்ல சம்பந்தமே இல்லாம பேசுறதுக்கு வந்து இந்த மூணு சப்ஜெக்ட் குள்ள நின்றுறோம். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது சம்பந்தமே இல்லாம பேசினாதான்
அது ஒரு சந்தோஷமா இன்னைக்கு இருக்கும். சம்பந்தமான அதாவது divert பேசி பண்ணிட்டு தான் இன்னைக்கு போறது. நாடே இன்னைக்கு Divert தலைவருடைய பண்ணிட்டு போறது. கருத்தை இன்னைக்கு பேசிட்டு அதாவது இருக்கு. சப்ஜெக்ட் எதுவும் அதை விட்டுற வேண்டியது. ஆர்கே, இந்த சப்ஜெக்ட் டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு வகையில பார்த்தா ரொம்ப அகடமிக், இன்னொரு வகையில பார்த்தா தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள், ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அரசியல் வலிமை இந்திய கூட்டாட்சியில், இந்திய ஒன்றியத்தில் அப்படின்ற ஒன்றுக்கு இனிமே தீர்மானிக்கக்கூடிய மிக மிக தீர்மானகரமான ஒன்று அப்படின்ற ஒரு அம்சத்திலிருந்து இதை பார்க்கணும் அப்படின்னு பேசுகிற குரல்களை பார்க்க முடியுது. இந்த டீலிமிட்டேஷனில் ஒரு பாதகம் ஏற்பட்டுருச்சுன்னா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் அரசியலின் போக்க, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை இது பாதிக்கும்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு அதீதமான அச்சமா, அது ஜெனியூனான ஒரு ஃபியரா? நிச்சயமாக கிடையாது. அது நிச்சயமாக பெரிய ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 545 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஹவுஸில் வந்து ஒரு 40 பேர், அதாவது 39 ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்க்கு 40 பேர் என்று எடுத்துக்கொள்ளலாம். கேரளாவில் இருக்கின்ற ஒரு 20 பேர், ஒரு 25 பேர் கர்நாடகத்திலிருந்து, இந்த சவுத்திலிருந்து நம்பர் எடுத்திங்கன்னா about 130ன்னு வச்சுங்களேன், 130 பேர்னு வச்சுங்களேன். அது நிச்சயமாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸாகத்தான் இருக்கிறது. 1/5 இருக்கலாம், பட் இருந்தாலும் 1/4 இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட ஒரு கிரிட்டிக்கல் மாஸாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதே வந்து 848 மாறுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பாதகம் கிடையாது, நீங்கள் அதே நம்பரில் இருப்பீங்க, இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு 10 நம்பர் அதிகமாக வரும் என்று எடுத்துக்கொண்டால் 848லையோ இல்லை என்றால் 888லையோ வந்து நாம் ஒரு 200க்கு கீழே இருந்தால் நம்மளுடைய அந்த வாய்ஸே வந்து ரீச் ஆகாது. நாம் வந்து ஒரு பாராளுமன்றத்தை சம்பிக்க வேண்டும் என்றால் கூட இந்த 40 பேரோ 49 பேரோ வந்து தமிழக தான் ஃபஸ்ட்டு, தமிழக எம்பிஸ் மட்டும்தான், குறிப்பாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இவர்கள் தான் இந்த டேஞ்சர்ஸை ஃபஸ்ட்டு உணர்வது. 69% ரிசர்வேஷன்லேருந்து ஆரம்பித்து, காவேரியிலேருந்து ஆரம்பித்து, எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும், மொழி பிரச்சனை ஆனாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து முதல் குரல் வந்து தமிழ்நாட்டில் தான் வரும். அப்போ இந்த குரல் வந்து அங்கே கேட்காம ஒழிக்காமல் போகும். அப்புறம் நாம் எங்கே போனோம்? இப்போ ஷெல்பி சார் சொன்ன மாதிரி நான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் தான் நிற்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆகுறது? எவ்வளோ கேஸ் இருக்குது? 370 இன்னும் எடுத்தாங்களா? இதுதான் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கையாள மாட்டேங்குது. அது தன்னுடைய உமர் கலீத் இன்னும் வந்து ஜெயிலில் இருக்கார். 5 வருஷமாக ட்ரையல் இல்லாமல் ஒரு மனிதர் வந்து அண்டர் கஸ்டடி வந்து ஜெயிலில் இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஜட்ஜு சொல்கிறாங்க, அதாவது ஒரு பெயிலுக்காக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷன் சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் இல்லையே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்கிறாங்க, இல்லை அங்கேயே ஜெயிலே இருக்கட்டுமே, வெயிட் குறையுமே அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்னைத்த நிலைமை. ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரல் வந்து அங்கே ஓங்காது, ஒழிக்காது. இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நாம் அடுத்ததாக சரி போராட்டம் பண்ணிடலாம், மக்களை திரட்டி கொண்டு டெல்லியில் போராட்டம் பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிங்கூர்லேருந்து ஆரம்பித்து நம்ம விவசாயிகளுடைய போராட்டத்தில் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். டெல்லிக்குள்ளாலே விடமாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி டெல்லியை சம்பிக்க வைக்கிறது? எப்படி ஒரு ஆட்சியாளர்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் உணர்த்ததற்காக ஒரு வழியும் இல்லாமல் போய்விடும். இதுதான் ஒரு பெரிய அச்சமாக இருக்கிறது. அதைத்தான் மு.க. ஸ்டாலின் வந்து மிக தெளிவாக இப்போவே எடுத்து வைத்தார். இதனால தான் இப்போ வந்து நேஷன் வைடாக ஒரு பெரிய ஒரு பஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது. இந்த பஸ் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிச்சயமாக டெல்லியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த ஒளி வந்து நாம் வந்து டெல்லியில் வந்து இது உறக்க ஒழிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் நிச்சயமாக 2026 இவர்கள் நடத்தி விடுவார்கள். இதை வச்சு ஒரு ஜாயின்ட் சிட்டிங் வச்சு நான் சொல்கிறேன், நிச்சயமாக இதை வந்து பாஸ் பண்ணி விட்டுருவார்கள். அதாவது டீலிமிட்டேஷன் அக்கார்டிங் டு பாப்புலேஷன் மாற்றி விடுவார்கள். தமிழகமும் சவுதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து டெஃபினட்டாக தே வில் லூஸ் அவுட். இது தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்றத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மணி பில்லாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளவோ விஷயங்களை வந்து 2019 இவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். 2024 இப்போ நம்பர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ராஜ்யசபாவினுடைய அந்த ஊழல் வரும் இல்லையா, அதில் வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய நம்பர்ஸ் அதிகமாகும். 18 ஸ்டேட்ஸில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அது வந்த பின்னால் நிச்சயமாக ஒரு மணி பில்லாக கொண்டு வந்து நிச்சயமாக இதை வந்து நிறைவேற்றுவார்கள். இதுதான் என்னுடைய ஐயமாக இருக்கிறது. ஒரு சின்ன குறுக்கீடு, அதாவது என்ன, ஆர்கே சொன்ன லைனில் ஒட்டி தான், அதாவது வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு வந்து பாரதிய ஜனதாவுடைய போக்கு இருக்குது எல்லாமே. இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அப்போது நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய வலிமை தான் என்ன? ஒரு மக்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை
நாங்கள் வந்து புறந்தள்ளுவோம், நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் அப்போ எதுக்கு? அப்போ அதை பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை சிதைக்கிறாங்கன்றது இவங்களுடைய ஆர்குமெண்ட்லேயே கொண்டாந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா ஒன்றுத்துக்கும் கோர்ட்டுக்கு போனோன்னா இன்றைக்கி சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு முதல்ல லிஸ்ட் பண்ணுது, அப்புறம் தூக்கி போடுது. ஏன் அதை தூக்கி போடுறாங்க? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்போ எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னா அப்போ எதுக்கு நம்ம வந்து பாராளுமன்ற டெமோக்ரஸி எதுக்கு இருக்குது? அப்போ மக்கள் ஏன் ஓட்டு போடுறாங்க? அப்போ எதேச்சி அதிகாரம் தான். போனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் லா மேக்கர்ஸ், நீங்க வந்து சட்டத்தை டெலிபரேட் பண்ணி சட்டத்தை நிறைவேற்றுங்க, நீங்க அங்க விவாதிங்க. இல்ல அது திருப்பி விடுது. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னதே வந்து கண்டிக்கக்கூடியது. இது கண்டிக்கக்கூடியதுன்னே சொல்லலாம். ஏன்னா we are lawmakers, no doubt about, but they are enjoying the majority. அப்போ மெஜாரிட்டியில் ஒரு தப்பு செய்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க செய்கிறாங்கன்னும் போது நாங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் மேனாக வந்து சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்து கேட்டிருக்கணும். அப்போ அது செய்யாத போது we doubt the சுப்ரீம் கோர்ட். ஓகே, ராஜ்மோகனோட கோணத்துக்கு நீ இதை சொல்ல வந்தீங்க. இல்லை அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒரு ஃபேவரலாக ஆர்டர் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டால் நீதி நிலைநாட்டப்பட்டது. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டால் சுப்ரீம் கோர்ட்டே டவுட் படுறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சித்தாந்தம். அதாவது ஜட்ஜஸ் ஏதாவது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, ஜட்ஜிங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பவர்ஸு, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு லாயராக இருக்கிறார் இவர். ஹைகோர்ட் ஜட்ஜிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து முன்சிஃபிலேருந்து அந்த கான்ஸ்டியூன்சியில் ஜட்ஜி எங்கே உட்கார்ந்தா அவங்களுடைய அத்தாரிட்டிஸு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய போறாங்க சார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து என்ன வேணுமோ அதை செய்யக்கூடாது. சட்டத்தில் இருக்கிறது தானே சார் செய்யும். தலைமை தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலன்னா பிரதமர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு சொன்னா அடுத்த நாள் அதை மாற்றி இல்லை சுப்ரீம் கோர்ட் சிஜே எல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம், எங்களுக்கு போல கூட இன்னொரு அமைச்சரை வச்சுப்போம் அப்படின்னு சட்டம் வந்தால் அதை உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க எடுத்துக்க வேண்டாமா? எடுத்துக்கணும் சார். இதெல்லாம் ஓகே, அது அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கணும். நான் ஒரு 2 லைன் பதில் மட்டும் சொல்லிடுறேன். பாஜகவினுடைய நம்பகத்தன்மை, என்ஐஏ திருத்தம்னு கொண்டு வருவாங்க, எதிர்ப்புன்னு சொன்னா இது என்ஐஏ காங்கிரஸ் பீரியட்லேயே கொண்டு வந்துருச்சுமாங்க. காங்கிரஸ் பீரியட்லேயே கொண்டு வந்திருந்தாலும் என்ஐஏ இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு, அதில் 4 திருத்தம் கொண்டு வராங்க. எங்கிருந்து ஒரு என்ஐஏ அதிகாரி வந்து தமிழ்நாடு போலீஸ் அனுமதி இல்லாமல் என் மேலே சந்தேகம், ராஜமேன் மகள் சந்தேகம்னு என் சொத்தையும் முடக்க முடியும்னா அதை கடுமையாக நம்ம எதிர்க்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நான் என்ன வர சொல்கிறேன், இந்த மும்மூலை திரிப்பாக இருக்கட்டும், தமிழ்நாடினுடைய மண்ணுரிமை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எதெல்லாம் எங்களுடைய உரிமையை சார்ந்து எங்களுடைய உரிமை பறிப்பாக இருக்கிறதோ அப்போ திமுக, அதிமுக, பாமக, விசிக பக்கத்தில் தாவேகாவும் நிற்குது. அந்த இடத்தில் பாஜக தனித்து விடப்படுகிறது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கொள்கை ரீதியாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா திருப்பிக்கு எதிராகவும் நாங்கள் நிற்கிறோம். ஸோ டீலிமிட்டேஷனில் நீங்கள் வந்து ஒரு குரல் தான். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கூட்டத்தை பங்கேற்போம்னாரு, பாமகவும் பங்கேற்ற கருத்தை சொல்லுவாங்க. பங்கேற்பை பற்றி தலைமை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பாலிசியா நான் சொல்றேன், பங்கேற்க மாட்டோம்னு சொன்னது நாத்தாக்கா ஒண்ணு, நாங்க பங்கேற்க மாட்டோம், நாங்க தனியா போராடிக்கிறோம்ட்டாரு. பங்கேற்பை பத்தி அவர் போய் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் தான் போராட வேண்டியது. பங்கேற்பை பத்தி தலைமை சொல்வாங்க. கொள்கை ரீதியாக நாங்க எல்லாக்காவும் ஒரே பக்கம் தான் நிக்கிறோம், பாஜக மட்டும் தனியாக நிற்கிறோம். இல்லை, மும்மொழி கொள்கையில வந்து நாங்க சொல்றது இந்தியே உள்ள சேர்க்க மாட்டோம். ஏன் 1 கோடி பேர் தெலுங்கு இருக்காங்க தமிழ்நாட்டில், தெலுங்கு கற்றுக் கொடுங்க. 50 லட்சம் பேருக்கு மேலே மலையாளிஸ் இருக்காங்க, என்ன செய்ய 50 லட்சம் பேருக்கு மேலே கன்னடங்காரங்க இருக்காங்க, அவங்கள எடுத்துன்னு வாங்க. இந்தி வந்து நாங்கள் சேர்க்கவே மாட்டோம்னு திட்டம் போடுங்க. இந்திய காரணம் வச்சு ஏன் மற்ற மொழியெல்லாம் நீங்க சேர்க்க மாட்டேங்க? மற்ற மொழி எதை கொண்டாட போறீங்க? ஆமா, கொண்டு வாங்க. இப்ப இந்தி இல்லங்க, இல்ல 22 அலுவல் மொழி இருக்கு. இப்போ நாங்க ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கோம், மறந்துற சொல்றோம். ஏன் சொல்றீங்க? இந்தி தெலுங்கு 10 படிக்க வைக்கிறதுக்கு சரி என்ன சொல்லுங்க? ஏன் தெலுங்கு இருமொழி கொள்கையால என்ன டேமேஜ் வந்துருச்சு? இருமொழி கொள்கையில படித்த தமிழிசை அக்கா தான் 2 மாநிலங்களுக்கு கவர்னர் ஆனாங்க. இன்னைக்கு அவங்கள மாத்தி பேசுறாங்க. இருமொழி கொள்கையில படித்த ஐயா எச்ராஜ் அவர்கள் தான் பெரிய அரசியல் தலைவர். அது ஒரு டேமேஜ் இருக்கு, வளர்ச்சி பத்தலனா சொல்லலாம். நாங்க என்ன சொல்றேன், இங்க 1 கோடி பேர் தெலுங்கர் இருக்காங்கல்ல, அவங்க படிக்கட்டுமே அவங்க தாய்மொழியில. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நான் என்ன கேக்குறேன், தமிழ் வந்து எனக்கு தாய்மொழி சார், தமிழ் எனக்கு தாய்மொழி, நான் படிக்கிறேன். இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்காரங்க அவங்க படிக்க வேண்டாம்னு சொல்ல சார். நீங்க கொண்டாந்து இந்திய படின் கையில பிடிக்கிறதே சொல்லலையா? எங்களுக்கு அதான் நீங்க சேர்க்கவே சேர்க்காதீங்க. நான் ஜெர்மனிக்கு வேலைக்கு போறேன். என் ஃப்ரெண்ட் என்னோட ஐடி படிச்ச ஜெர்மனிக்கு போகும்போது அங்க இங்கிலீஷே இல்ல, 6 மாசத்துல ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டாரு. C++, ஜாவா, JTV அது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் தான், கத்துக்கலாம். தேவையா இருக்கும்போது கத்துக்கலாம், தேவையே இல்லாம திணிக்கிற போது அது எப்பேற்பட்ட நாடு முழு 53 கோடி பேர் ஹிந்தி பேசுறாங்க சார். மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்றாங்களே, 2011 புள்ளி வரும். 53 கோடி பேரில் 5 கோடி பேர் மட்டும்தான் இந்தியும் ஆங்கிலமும் பேசக்கூடியவர் இருக்காங்க இந்தியாவில். இவங்க மும்மொழி கொள்கையை பேசக்கூடிய அந்த டேட்டாவில் மீதி 50 மீதி இருக்க ஒரு மொழி தான், மீதி எல்லாம் ஒரு மொழி தான். இப்போ நான் இந்தி மும்மொழின்னு சொல்லிட்டு கோர் இந்திய ஸ்டேட்டில்
நார்த் இந்தியாவில் 3வது மொழி எதை சொல்லி கொடுக்குறாங்க? ஏதாவது தரவுகளை கொண்டாந்து போடுறாங்களா மக்கள் மத்தியில்? எதுவுமே கிடையாது. தமிழ்மணி சார், தேர்தலுக்கான சூடு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாவே பிக்கப் ஆயிடுச்சா தமிழ்நாட்டில்? ஆளும் தரப்பிலும் சரி, எதிர் தரப்பிலும். சார், யாரும் நிச்சயமா ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் இல்லை சார். திமுக உட்பட திமுகவுடைய கூட்டணி சிதறிடுமோங்கிற நான் திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு சார். முதலமைச்சருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் கொண்டு வரும் அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அவரை பத்தி பேச வைக்காதீங்க. நான் அவாய்ட் பண்ண விரும்புறேன். நீங்களா இப்ப நிறுத்தி விடுறீங்க. இல்ல, நீங்க சொன்ன கருத்துக்கு யார பேச விரும்பல? நீங்க முதலமைச்சர் யார பேச விரும்பல? நாங்க யாரை இழுத்து விடுறோம்? முதலமைச்சர் நான் ஏதாவது பேசுறேன்னா அரசியல் கேட்டாரு. நான் திமுக உட்படன்னு சொன்னேன். சார், நீங்க கூட்டணி சிதறுன்றீங்க, அவர் கூட்டணி தொடருன்றார். அடுத்த பாயிண்ட் போங்க. பிரதமர் ஒரு நிமிஷம். சார், கூட்டணி சிதறுன்றீங்க, அவர் கூட்டணி தொடருன்றார். அடுத்த பாயிண்ட் தப்பு இல்ல. இல்ல, மீட்டிங் இதெல்லாம் வேண்டாம். நீ சப்ஜெக்ட்ல நான் தயாரா இருக்கேன் பேசுறதுக்கு. சார், ஒரு 3 விஷயங்கள். திரு ஸ்டாலின், நாங்கள் ஜனத்தொகையை குறைச்சோம், உங்கள் வார்த்தையை கட்டுப்பட்டுன்னுட்டு எங்கள் சீட்டை குறைக்கக்கூடாதுன்னு கேட்டார். அது உள்துறை அமைச்சர் குறைக்க மாட்டோம். அவர் எங்கேயாவது முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்துக்கு கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? சார், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நீ கேட்டிருக்காரு சார், இன்னைக்கு பேசியிருக்காரு, காலையில பேசியிருக்காரு. எங்களுக்கு குறைக்க மாட்டோம்ன்றீங்க சார். ப்ளீஸ், உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க எவ்வளவு சேர்க்க போறீங்கன்னு சொல்லுங்க. நீ இல்லாட்டி உங்க அப்பா, நீ இல்லாட்டி உங்க, ஏன்னா இவர் ரைஸ் பண்ண பிரச்சனைக்கு அமித்ஷா பதில் சொல்லிட்டார். கிடையாதுங்க, குறைக்கமா. அப்ப அவனுக்கு கொடுத்துறாத. என்னங்க அது? இவரை முதல்ல யோசிச்சு முடிவு பண்ண சொல்லுங்க. இன்னும் நாளைக்கு வேண்டாம். என்ன சொல்ல எடப்பாடியோட யோசனை என்ன? அடிப்படையில் சொல்லுங்க. இல்ல, எடப்பாடியோட யோசனை பதில் சொல்ல பேச சொல்றீங்க. எடப்பாடி ஆரம்பிக்கிறது அது ஒரு முதலமைச்சருக்கு அழகானது அல்ல. அவருக்கு கூட இருக்கிறவங்க விஷயம் செஞ்சு இருக்கிறாங்க. இவரு கேட்ட சப்ஜெக்ட் வாங்க தமிழ்மணி சார். முதலமைச்சருக்கு கூட இருக்கிறாங்க, விஷயம் தெரியும். எடப்பாடிக்கு என்ன விஷயம் தெரிஞ்சு அறிக்கை விட்டுருக்காரு? இப்ப அமித்ஷாவுடைய ரிப்ளைக்கு எடப்பாடியோட ஸ்டாண்ட் என்ன சார்? தமிழ்மணி சார், தெரியாதுங்க. அமித்ஷாவுடைய ரிப்ளைக்கு எடப்பாடி ஸ்டாண்ட் என்ன? சார், மன்னிச்சுங்க. எடப்பாடிக்கு நான் எப்ப எடப்பாடி கட்சி எப்ப எந்த காலத்துல பேசுறதுல அப்படி இருக்குன்னு மக்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதிமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. திமுக ஜெயிக்கும், ஏன்னா ஏடிஎம்கே சார்புல யாரும் வராதனால அதே மாதிரி கருத்து அந்த மாதிரி இருக்கு. திமுக ஜெயிக்கும் நீங்க புரியுறீங்கல்ல? அத மாதிரி திமுக காரணமா வந்திருக்கேன் சார். இது வரைக்கும் முதலமைச்சருக்கு என்ன தேவைன்னு கன்சாலிடேட்டடா சொல்ல முடியும், தயாரா இல்ல. ஒண்ணு, எடப்பாடிக்கு என்ன தெரியும் நீங்க சொல்றீங்க. அப்போ ஏங்க நீங்க ஆர்குமென்ட்ட ஓவர் லிமிட் பண்றீங்க. இவரு இங்க பாருங்க, தமிழ் வெல்லும்னு சொன்னாருன்னா சார் டீலிமிட்டேஷன்ல என்ன வேணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம். 3 மொழி கொள்கை வேண்டான்னு உறுதியா இருந்தா இந்த கமிட்டி போட்டிருப்பாரா? 3 மொழியை தமிழ்மணி டீலிமிட்டேஷன்ல என்ன கிளாரிட்டி இல்லன்றீங்க, என்ன அவருக்கு தேவை இல்லன்றீங்க. அவர் தெளிவா சொல்றாரு, இப்ப இருக்கிற சிஸ்டம் 1971 பாப்புலேஷன், அதுல என்ன ப்ரொபோர்ஷன் இருக்கோ அதுதான் இருக்கணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால சிறப்பா செயல்பட்டதுனால தென்னிந்தியாவை வஞ்சிச்சுட்டு மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னு நார்த் கொடுக்காத கூடன்றார். பெருக்கிறத ஆல்டர் பண்ணாதீங்க, இந்த ரேஷியோ மாறக்கூடாதுன்றதான் பாயிண்ட். இந்தியன் பாப்புலேஷன் வேற, இன்னைக்கு பாப்புலேஷன் வேற. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற தான் சார் இருந்துச்சு. வாஜ்பாய் இருக்கும்போது வேற தான் இருந்தது. அப்ப மட்டும் என்ன 71 பாப்புலேஷன் இருந்தது? கண்டுபிடிக்க முடியும், யோசிச்சால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்க தயாரா இல்ல. சொல்லுங்களேன், நீங்க எடப்பாடி சார்பா அந்த யோசனை தான் சொல்லுங்களேன் சார். எடப்பாடி என்ன கேட்டார்னா நான் சொல்லுவேன், நீங்க கேட்ட அல்ல. நீங்க போது கேட்க தவிர சார் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்களேன். எல்லாரும் ஈஸியா பேசிரலாம். ஐஏஎஸ் ஆபீசர்ன்ற யோசனை சொல்லுங்க. சார், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் தமிழ்மணி சார். மோரோவர் யூ ஆர் a senior advocate. மோரோவர் யூ ஆர் a senior advocate. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். யோசனை சொல்லுங்க நாட்டுக்கு. கம் ஹோம், pay me a fee, ask me who are you. சரி, வெயிட் சார், உங்க லெவல் தெரிஞ்சு போச்சு சார். Thank you very much. சந்தோஷம். You prove your level. ஏ லெவல் தெரிஞ்சு போச்சு, சந்தோஷம். இப்பயாவது பர்சனலா ஒண்ணும் கிடையாது. கம் டு ஹோம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொது விவாதத்துல யோசனை சொல்லுங்க, பொது தளத்துல வைக்கிறோம். கம் டு ஹோம் சொல்றதுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப திமுக நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருக்கு பேசுறீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, யாருக்கு சொல்லி கொடுக்காதீங்க.
ஏன் இப்ப என்கிட்ட புரியுதா? ADM கோடைய dual நீங்க stand கேளுங்க. உங்க இஷ்யூவை கட்சிக்காரர் டைவர்ட் பண்றதும் செய்தி கேட்டுக்கங்க. delimitation இஷ்யூல சார், அமித் ஷா வழி பதில் இருக்கு சொல்லாம சார். பின்வாங்குறாங்க அவங்களுக்கு பாருங்க. சொல்ல தெரியல, எடப்பாடி கண்டுபிடிக்க தரப்பு தெரியல. பின்னங்கால் பிறவி அவ்வளவுதான். ஓடுது. இப்போ பயப்படுறீங்க நீங்க இப்போ. முதலமைச்சர் ஏன்னா முதல்ல எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இது இருக்கு. வேணும்னு சார், சொல்லட்டும். எடப்பாடி பழனிசாமி இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு வர்றோம், கருத்து சொல்றோம்னு சொல்லியிருக்காரு அப்ப சார். ஏன் ஒரு ஸ்டாண்ட் மாத்துறாரு? ஒரே செகண்ட், ஒரு இடைவேளை சார், நம்ம பேசலாம். நான் அவரை சார், ஒரு போக செகண்ட் சார், எப்ப சொன்னேன்? ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட் நான் சார். சொன்னேனா? Client உங்க வீட்டுக்கு வர அவர் போறது சொல்லுங்க. ஓகே. தப்பு உங்ககிட்ட. அவர் தமிழ்நாடு போறது தப்பு தொடர்ந்து நான் பேசலாம் சார். சொன்னேனா தமிழ்நாட்டில் அதிமுகவே பிரதான எதிர்க்கட்சி, 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். தன்னம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு 30% பேரும், தாவேகாவுக்கு பதிலடி என்று 37% பேரும், செயல்பாடு தீர்மானிக்கும் என்று 22% பேரும், அரசியல் களத்தில் ஒரு சுவாரஸ்யமான நகர்வு என்று 11% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சி அடுத்த ஆட்சின்றது தன்னம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு 30, தாவேகாவுக்கு பதிலடி 37, செயல்பாடு தீர்மானிக்கும் 22. திரு ஆர்கே, உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, ஒரு ரவுடி வந்து நான் தான் ரவுடின்னு சொல்லி சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னா, நிச்சயமாக விஜயனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் அவருக்கு ஒரு கட்டாயம் வருது. இன்றும் 2026 தேர்தலுக்கும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி, அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம். அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தாவேகா என்ற கட்சி வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. 2026 என்ற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இன்னும் அந்த கட்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து சரியாக கிடையாது. அந்த ஒரு கட்சியாக நீங்கள் பரிணமிக்க வேண்டும் என்றால், இப்போ இந்த ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் முடிச்சிடறேன், ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் முடிச்சிடறேன். இப்போ நடந்து இருக்கு இல்லையா, இது என்ன, அது பொதுக்குழுவா இல்லை ரசிகர் மன்ற கூட்டமாங்கிற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. பொதுக்குழு என்றால் அதில் வந்து 10,000 பேர் இருக்க முடியாது. 1400 1500 பேர் தான். திமுக கூட அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அப்போ அதுலேயே தெளிவில்லை, அதில் ரெசல்யூஷன் கிடையாது. இதையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போது இந்த அடிப்படையே சரியான இல்லாத ஒரு காரணத்தில் வந்து ஒரு விஜயனுடைய முகத்தை வைத்து மட்டும் நீங்கள் வந்து தேர்தல் ஜெயிக்க முடியாது. பாப்புலாரிட்டி இருக்கும், பாப்புலாரிட்டி வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணாது. அது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது. அது இந்த கட்சிகளுக்கு தெரியும். அதனால தான் அதிமுக அவளை தம்பட்டமாக இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். ஓகே, திரு ராஜ்மோகன். வேகமாக சொல்லிடுறேன். விமர்சனங்களில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எங்கள் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும்போது அதை நாங்கள் எடுத்துக்குவோம், அதை வேலிடேட் பண்ணுறோம், எங்களை இன்னும் தகவமைத்துக்குள்ள அதை நாங்கள் பயன்படுத்திக்குவோம். வெறும் முகத்தை காட்டி மட்டுமே ஜெயிக்க முடியாது என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி முகத்தை மட்டுமே காட்டி இப்படி ஒரு A4 ஷீட்டில் எங்கள் தலைவர் ஃபோட்டோவை காமிச்சு 127 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம். ஒரு மாமன்ற தேர்தலில் சுயேட்சையை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், கூட்டணி கதவுகள் திறந்து தான் உள்ளன. உரத்த குரல் கொடுக்கிறோம், ஒத்த சிந்தனை உள்ளவர்களை அரவணைக்கிறோம். நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை கட்சிகள் வந்தாலும் சேர்ந்து நிற்க அரவணைக்க தயாராக இருக்கிறோம். அதிகார பகிர்வு பண்ணுறோம். ஆனால் எந்த கட்சிக்கும் நான் அடித்து சொல்கிற சளைத்தவர்களே கிடையாது, குறைந்தவர்களும் கிடையாது. பாரம்பரியமாக பல வருஷமாக ஒரு கட்சி இருக்கலாம். இன்னைக்கு யார் தலைமை, இன்னைக்கு யார் எமர்ஜிங் ட்ரெண்ட்ல இருக்காங்க, இன்னைக்கு புதிய வாக்காளர்களை யார் கொண்டு வர போறாங்க? சார் முதல் சுற்றுல சொன்னாரு புதிய வாக்காளர்கள் இவங்களுக்கே போயிடுவாங்களா? நான் அப்படி சொல்லல. புதிய வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய குட்வில், ட்ரஸ்ட், ஒரு குறைந்தபட்ச ஒரு கரிஸ்மேட்டிக் பவர், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை முனையாக தாவேகா இருக்கிறது. எனவே நாங்கள் தான் முதன்மை சக்தி. இனி வருகிற ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் தான் எதிர்க்கட்சி. 62 வாரங்கள் முடிந்த 62 வாரங்களை சொல்லல, ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றோம். இப்போ கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல குப்பை கிடங்குக்கு எதிராக நாங்கள் போய் போராடணும். 8 மாவட்டங்களினுடைய குடிநீராக இருக்கக்கூடிய பெரியார் மூலைக்கு எதிராக விவசாயிகளோடு சேர்ந்து தேனி மாவட்ட தாவேகா போராடியது. பாண்டிச்சேரி சிறுமி முதல் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வரைக்கும் களத்தில் இறங்கி போராடி கைது பண்றோம், கைதை சந்திக்கிறோம். பல கெடுபிடிகள் மத்தியில் சென்னையில் நடத்த முடியாத ஆண்டு விழா கூட்டம் அது பொதுக்குழா இல்ல, செயற்குழாவில் 1ஆம் ஆண்டு முடிவு, 2ஆம் ஆண்டின் தொடர்ச்சி, 30 ஆண்டுகளாக செய்த VMI என்ற விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் உடைய தொடர்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்பிக்கை வளர்ந்து இருக்கிறது. நாங்கள் முதன்மை சக்தியாக வருவோம், வந்தே தீர்வோம். திரு தமிழ்மணி சார், 30-37 கூட்டணும் சார். தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு, தாவேகாவுக்கு பதிலடி, ரெண்டையும் கூட்டி பார்க்கறது தான் நியாயமான கருத்து. 1 நம்பர் 67 சார், 2/3 37 ரெண்டு கூட்டணுங்கிறேன். 67 3ல் 2 பங்கு சார், 2/3 சார். ஆமாங்க, கரெக்டு. 30 அதான் 2 ஒன்றா தான் போகுது, அதை கூட்டணும் 1. சரி, திரு விஜய் வந்தார்னா அரசியலுக்கு தவறு ஒன்றும் இல்லை, அவர் மேலே நமக்கு எந்த வருத்தம். ஆனால் உங்களுக்கு தெரியும், கையெடுத்து கும்பிடாதனால தான் ஒரு முஸ்லீம் சென்டரில் EM ஹனீபா தோற்று போனார். கலைஞர் அவரை கொண்டு வாணியம்பாலில் கேண்டிடேட்டாக போடுறாரு.
நான் மனிதர்களை கையெடுத்து கும்பிட மாட்டேன். கலைஞர் மிக அளவு வேகமாக கோவிச்சுக்கிட்டாரு. கடைசி 2 நாள் கும்பிட்டாரு. ஒரு ஹிந்து கேண்டிடேட் அதிமுக போட்டவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இவர் கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்னதுனால தான். அதையாவது ஒரு கற்றுக்கணும். முதல்ல வணங்க கற்றுக்கிட்டால் பணிவு வரும், பணிவு வந்தால் பவர் வரும். நன்றி சார். செல்வி, அதாவது எம்எல்ஏக்களில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அமைச்சர்கள் ஊழல்லேருந்து எல்லாத்தையும் ஒரே ஒரு குரல் தான் தமிழ்நாட்டில் 4 வருஷமாக ஒழிச்சு கொண்டு இருக்குதுன்னா அது தலைவர் அண்ணாமலை குரல் தான். அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும், அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனும், அவருக்கு கொடுக்கக்கூடிய உடனே எம்எல்ஏ வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்தாலும் அண்ணாமலை என்ற பேரை கேட்டாலே தமிழ்நாடு வந்து அதிருது என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். அதில் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, ஏன்னா இங்கே வந்து மேடையில் வேணும்னா பேசணும். நிறைய மந்திரிகளுக்கெல்லாம் எம்எல்ஏ அண்ணாமலை தலைவர் பேரை கேட்டாவே தூக்கம் போயிடுது. காலையில் வந்து அண்ணாமலை என்ன பேசுவாரோன்ட்டு காலையில் எழுந்தவுடனே பார்க்குறது. அண்ணாமலையோட ஒரு ட்விட்டு போட்டாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் கலகலத்து போகிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்னைக்கு எது வேணுமா பேசினாலும் நிம்மதியாக செருப்பு போட்டாரா சார் அவரு? எந்த ஒரு மந்திரிகளாக இருந்தாலும் சரி, செருப்பு போட்டாரா? எந்த ஒரு மந்திரிகளாக இருந்தாலும் சரி. சோ எங்க அண்ணாமலை தலைமையில் இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆளுங்கட்சியாக செருப்புல கூட அவர் தான் வார்த்தையை காப்பாத்தல. சாதாரண செருப்புல கூட அவர் வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஏன் என்ன பண்ணாரு? பண்ணினாரு. அதாவது வந்து தலைவர் அண்ணாமலையை கண்டாலே எல்லாரும் அதிர்றாங்கன்னு சொல்லிட்டு செல்வியிலே சொல்லும் போதே அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலைனால ஒரு காமெடியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அரசியல் தலைவரை தாண்டி அவர் முன்னெடுத்த சில விஷயங்கள். அது இல்லைண்ணா, நீங்கள் பேசி முடிச்சிங்க, விட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசுறது கூட தலைவராக சொல்லும்போது அது மக்களுக்கு இயல்பு, உங்களை தடுக்க முடியாது. அண்ணாமலைன்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துடுது எல்லாருக்கும், அதை தடுக்க முடியாது. ஒன்று. ஓகே. ரெண்டாவது வந்து இன்றைக்கு நிறைவாக நீங்கள் சொல்லும்போது ஒரு கருத்து என்னென்னா, நாங்கள் என்ன மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறோம்னா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தலைவர் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வேள்வியில் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே வந்து பேசக்கூடிய எல்லா தோழர்களும் மத்தியில் தாவேக்கா உட்பட எல்லோரும் நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம், பாஜகவை தனித்து விடுறோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது தலைவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி. வெல்வோம் என்பதற்கான இது ஒரு தொடக்கம் என்பதை தான் நான் பார்க்குறேன். கட்சியோட பிரச்சனை இல்லை சார், பேசிக்காக தமிழ்நாடு சொல்ல இல்லை. ஸோ தலைவர் வந்து கட்சி பிரச்சனை வைக்கல, தமிழ்நாட்டு பிரச்சனை வச்சிருக்கிறதுனால இது நல்ல விஷயம். ஸோ இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாடு வெல்லும்ங்கிறதுக்கு நாம் எல்லாம் ஓரணியில் நிற்கிறோன்றது. அதுக்காக அரசியல் தேர்தல் அணியில் தமிழ்நாட்டுக்காக. அப்போ தலைவர் எடுத்த முயற்சி வெற்றி பாதையை நோக்கி போகுதுதான் என்னுடைய கருத்து. நன்றி 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 எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.